வழிபட்டனர். முருகன் கடவுள் சூரனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 3ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் சூர சம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்றது. சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோயில் கடற்கரையில் இன்று மாலை எழுந்தருளினார். கஜமுகம், சிங்கமுகம், சூரபத்மன் ஆகிய தோற்றங்களில் வந்த அசுரனை முருகப்பெருமான் வேல் கொண்டு வதம் செய்த சூர சம்ஹார நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்து பக்தி கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 6 நாட்களாக விரதம் இருந்த பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி விரதத்தை முடித்துக் கொண்டனர். பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசும் கோயில் நிர்வாகமும் சிறப்பாக செய்திருந்தது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட அனைத்து முருகன் திருத்தலங்களிலும் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் நாளை நடைபெற உள்ளது. தமிழ் மொழியை வளர்த்த வீரமா முனைவரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட இத்தாலி நாட்டைச் சேர்ந்த அறிஞர் வீரமா முனைவரின் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள வீரமா முனைவரின் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, மாதவரம் திரு வி. மூர்த்தி, திரு டி.கே.எம். சின்னையா, திரு பி.வி. ரமணா, திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி, திரு கே.சி. வீரமணி, திரு எஸ். அப்துல் ரஹீம், சென்னை மாநகர மேயர் சைதை திரு துரைசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திண்டுக்கல், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக நிர்வாகிகள் 4 பேரின் மறைவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.